புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்ற ஆசிரியர்கள். கோவை சரவணம்பட்டி வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஷாஜகான் நகரில் இயங்கி வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிகள் புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கோடைக்கால விடுமுறை முடிவடைந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி ஷாஜகான் நகரில் இயங்கி வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் வே. கதிர்வேல் தலைமை தாங்கினார். கோவை மாநகராட்சி பட்டதாரி மேற்பார்வையாளர் நிர்மலா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் புவனேஸ்வரி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் முன்னிலை வகித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க மாணவ மாணவிகளின் அணிவகுப்போடு புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்களை கொடுத்தும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவர்களுக்கு இனிப்புகளையும் நோட்டு புத்தகங்களையும் வழங்கினர். மேலும் கோடைக்கால விடுமுறையின் போது நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்று ஏராளமானோர் பங்கேற்றனர். புதிதாக சேர்க்கப்பட்ட 158 மாணவர்களுடன் சேர்த்து மொத்தம் 721 மாணவர்கள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். தங்களிடையே தக்க வைத்துக் கொள்வது என்பது மிக சிறப்பான ஒன்றாகும். அதற்கு இங்கே பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள், நம்முடைய தலைமை ஆசிரியர், வடக்கு மண்டல தலைவர் அவர்களும் மிக முக்கியமான காரணமாக அமைகிறார்கள். நான் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒப்புழைப்பிக் கொண்டுதான் இருக்கிறேன். சென்ற வருடமானம் நம்முடைய பள்ளியினுடைய மாணவி கலையரசி பட்டம் வென்று தமிழகத்தினுடைய விருதினை பெற்று அதன் வழியாக மலேசியாவிற்கு சென்று வந்திருக்கிறார். அது பாராட்டுக்குரிய ஒரு செயலாகும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆண்டு கல்வி ஆண்டில் இந்த ஷாஜகான் பள்ளியில் புதிதாக இணைந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய பள்ளியை தேர்ந்தெடுத்த அந்த மாவட்ட பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய நான் பேசுறதுல சூப்பர்ஸ் மேடம் பேசிட்டாங்க, கார்பரேஷன் மேடம் பேசிட்டாங்க. அதனால நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அரசுடைய திட்டங்கள் நடக்க சொல்லிட்டாங்க. அதே தாண்டி எங்களுடைய கல்வி அமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகள் தினத்தில் இந்த சாயங்காலம் பள்ளிக்கு வந்தாரு. அந்த நிகழ்ச்சியில் சொல்லி போனது அவர் வாசம் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு அதான் லாரா மண்டபமா இருக்கு. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படிங்கிறத கூட இந்த அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையாக அப்படின்னு சொல்லுவாங்க, போட்டின்னு சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது. நாங்க அரசு பள்ளி தனியார் பள்ளியோட போட்டியை போடல. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அரசாங்கம் செய்யக்கூடிய நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்றல் திறன் என்ன தேவையோ, அந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, என்ன தேவையோ, இந்த சமுதாயத்திற்கு அந்த குழந்தைகள் பங்களிப்பு எவ்வளவு தேவைப்படுமோ அதை கண்டறிந்து அந்த மாணவர்களை தனித்தனியாக அவருடைய திறனை கண்டறிந்து அவரை ஊக்கப்படுத்தி அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பானவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய கடமையாக இருக்கின்றது. அதை மேற்கொண்டுதான் நாங்களும் அதை பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளிக்கு பெருமையே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். உங்களுடைய குழந்தைகளை எங்களும் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலே இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அனைத்து செய்திகளும் உங்களுக்கு வரும்பொழுது நீங்களும் கலந்து கொண்டு இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை சுட்டிக்காட்டி இன்னும் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை அதை சுட்டிக்காட்டினால் அதையும் சரி செய்து அதை வாய்ப்பு பெற்று சரி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து ஒரு ஒத்துழைப்பு வேண்டும், தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி நன்றி வணக்கம்.